ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தினோதயம் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த செவ்வாய்க்கிழமை முத்தமிழ் முருகவேல் வள்ளி தேவயானை அலங்காரம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், பாவக்காய் கொடி. இது வந்து சின்னதாக காய்க்கிற பாவக்காய் கொடி. ஃப்ரெண்ட்ஸ், போன வாரம் தான் வந்து பாவக்காய் எடுத்தோம். இங்கே பாருங்கள், நிறைய வந்து பிஞ்சு விட்டு இருக்கு. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பாவக்காய் இருக்குது. இப்போது சங்குப்பூ பறிக்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து தூதுவளைக்கீரை. இதில் பாருங்கள், இந்த பர்பிள் கலரில் பூ எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். முள் வந்து அதிகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இலை ஃபுல்லாகவே முள்ளாக தான் இருக்கும். ரொம்ப பார்த்து தான் பறிக்கணும். ரொம்ப கோல்டாக இருந்தால் இது நமக்கு கஷாயம் வச்சு குடிக்கலாம். துளசி. இது வந்து வெள்ளை கலர் சங்குப்பூ. நேற்று பூத்ததெல்லாம் எடுக்கலை, அதனால் காஞ்சி போச்சு. இதை பாருங்கள், இதில் ப்ளூ கலர் சங்குப்பூவில் நம்ம டீ வச்சு குடிக்கலாம். கருந்துளசி ஃப்ரெண்ட்ஸ், நித்திய கல்யாணி. இது ஃபுல்லாகவே நித்திய கல்யாணி வச்சுருக்கோம். சுகருக்கெலாம் வந்து இந்த பூவை நம்ம தண்ணியில் போட்டு வடிகட்டி எடுத்து குடிக்கலாம். இங்கேயும் வந்து பாவக்காய். இது பாருங்க, ஃப்ரெண்ட்ஸ், இது முடக்கத்தான் கீரை. இது வந்து கொடியாக தான் வரும். மூட்டு வலிக்கெலாம் இந்த கீரை ரொம்ப ரொம்ப நல்லது. இதை வந்து நம்ம தோசையில் நல்லா அரைச்சி அந்த மாவில் மிக்ஸ் பண்ணி மறுநாள் ஊற்றி சாப்பிட்லாம். இங்கேயும் பாவக்காய் கொடி இருக்குது. இங்கே பாருங்கள், இதுதான் கொடை மிளகாய் செடி ஃப்ரெண்ட்ஸ். நாற்று எடுத்து நட்டு இருக்கும். இங்கே பாருங்கள், நிறைய பூ வச்சுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், அந்த செடியில் குட்டி குட்டியாக வந்து இந்த தூதுவளைக்கீரை பார்த்துருப்பீங்க. இது பாருங்கள், இப்போ நல்லா பெருசு பெருசாக எல்லாம் இருக்குது பாருங்கள். இங்கேயும் வந்து மணத்தக்காளி கீரை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. கொஞ்சம் மழை பெஞ்சாவே போதும், நமக்கு வீட்டுக்கு தேவையான கீரை இந்த மாதிரி தோட்டத்தில் விளைஞ்சிடும். பறிச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இதுதான் வந்து திருநீற்று பச்சிலை. இந்த பூ இருக்குது பாருங்கள். இது காஞ்சோடனே இதுலேருந்து தான் வந்து சப்ஜா சீட்ஸ் வந்து எடுப்பாங்க. நன்னாரி சர்பத், இந்த மாதிரி சர்பத்துக்கெலாம் வந்து யூஸ் பண்ணுறது. சப்ஜா சீட்ஸ் வந்து உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி தரும். பாருங்கள், கீரை. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், கருவேப்பிலை நல்லா பச்சை பசின்னு சூப்பராக வந்திருக்கு. கருவேப்பிலை மரம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுலேருந்து நிறைய விதை விழுந்து இங்கே பாருங்கள், எங்கே பார்த்தாலும் கருவேப்பிலை காடு மாதிரி ஆயிடுச்சு. பச்சை கருவேப்பிலை நல்லா இந்த மாதிரி எடுத்து இது கடாயில் போட்டு நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி கருவேப்பிலை சிக்கன் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கலவைக்கீரை குழம்பு பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், இது வந்து சிலோன் பசலை. இந்த கீரையில் நம்ம பொரியல் பண்ணலாம், குழம்பும் வைக்கலாம். இப்போ இது வந்து வீட்டில் இருக்க எல்லா கீரையும் போட்டு மிக்ஸ்டாக கலவைக்கீரை குழம்பு தான் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கீரையில் வந்து அதிக இரும்பு சத்து இருக்குது. ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் உடம்புக்கு. நம்ம வீட்டில் இந்த மாதிரி க்ரோ பேக்கில் வச்சோன்னா வாரத்துக்கு ஒரு முறை நம்ம இந்த மாதிரி கீரை வந்து ஆர்கானிக்காக பறிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கீரை நடுவில் இது பாருங்கள், இது வந்து பிரண்டை. இந்த பிரண்டையை வந்து இந்த தொட்டியில் வச்சுருக்கோம். இது வந்து கொடி வகை. இது வந்து எலும்புக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிரண்டை துவையல் பண்ணி சாப்பிட்லாம். இது வயசானவங்க மட்டும்தான் இந்த பிரண்டை துவையல் சாப்பிட்ணுன்னு கிடையாது, எல்லா வயதினருக்கும் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், க்ரோ பேக்கில் வச்ச மணத்தக்காளி செடி. இந்த இதுலேயும் கீரை வந்து மணத்தக்காளி கீரை நல்லா வந்திருக்கு. இதுலேருந்தையும் எடுத்துக்கலாம். இது வயிற்று புண்ணு, வாய்ப்புண்ணுக்கெலாம் ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம துவையலும் பண்ணி சாப்பிட்லாம். கீரை நிறைய நமக்கு இருக்கும் பொழுது துவையல் பண்ணி சாப்பிட்லாம். இப்போ நாங்கள் கலவை கீரையாக தான் குழம்பு பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், அடுத்து இது வந்து மாதுளை.
செடி ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், தொட்டியில் தான் வச்சுருக்கோம், இந்த மாதிரி பிளாஸ்டிக் தொட்டியில். இந்த க்ரோ பேக்லேயும் வந்து நல்லா பசலைக்கீரை சூப்பராக வளர்ந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வீட்டிலேருந்தே வந்து ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் லேடிஸ் வந்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க க்ரோ பேக்கில் இந்த மாதிரி பசலைக்கீரை வளர்த்து நம்ம பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். ஒரு கட்டு 20 ரூபா வரைக்கும் நம்ம சேல் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கும் தேவையான கீரை வந்து ஆர்கானிக்காக நம்ம வளர்த்துக்கலாம். ஈஸியாக வளரக்கூடிய கீரை. இங்கே பாருங்கள், இந்த இலையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த தண்டை மட்டும் நம்ம மண்ணில் வந்து வச்சாவே கீரை வந்து வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். கீரை குழம்புக்கு தேவையான கீரையெல்லாம் மிக்ஸ் பண்ணி கலவைக்கீரை பறிச்சாச்சு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், கருவேப்பிலை, நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை பொடியும் பண்ணலாம். இந்த பொடி பண்ணி கருவேப்பிலை சிக்கன் பண்ணலாம், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.